2002ஆம் ஆண்டு இந்து அடிப்படைவாதிகளால் குஜராத்தில் உள்ள இஸ்லாமிய மக்களை வேட்டையாடிய நாட்கள் அவை. இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த 2 புகைப்படங்கள். தங்களை காப்பாற்ற கோரி இரத்த காயங்களுடன் கெஞ்சும் குத்புதீன் அன்சாரி, காவி துணியை தலையில் கட்டிக்கொண்டு கொலைவாளோடு கூச்சலிடும் அசோக் மோச்சி ஆகியோரின் புகைப்படங்கள் தான் அவை. அசோக் மோச்சி எனும் செருப்பு தைக்கும் தொழிலாளியை அரசியல் படுத்தினார்கள் கம்யூனிஸ்டுகள். 2014ஆம் ஆண்டு கேரளாவில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டில் அசோக் மோச்சியும் குத்புதீன் அன்சாரியும் ஒன்றாக மேடை ஏறினார்கள். மத அடிப்படைவாதிகளின் அரசியலை புரிந்து கொண்ட அசோக் மோச்சி குஜராத் கலவரத்தின் போது தான் நடந்து கொண்ட விதத்திற்காக மன்னிப்பு கேட்டார். இந்து வர்ணாசிரம அமைப்பு தான் என்னை செருப்பு தைக்கும் தொழிலாளியாக உருவாக்கியது. இந்த வர்ண அமைப்பு எங்களை முன்னேற அனுமதிக்காது. அதனால் நடக்கும் அநீதிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்கிறார் அசோக் மோச்சி. அன்பை விட மதங்களும் சாதிகளும் முக்கியமில்லை என்பதை அசோக் மோச்சி நிரூபித்திருக்கிறார்.